வரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறே. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். அக்கினியும் நீரே, பெருங்காற்றும் நீரே, பெருமழை போலவே உம் ஆவியை ஊற்றும். வாரும் தூய ஆவி, உம் பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறே. உம் வல்லமையால் என்னை நிறைத்து நீராளுகை செய்யும். குட் ஈவினிங், ஹவ் ஆர் யூ? வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் ரைஸ் அண்ட் ஷைன் நிர்மலா. இப்போ இந்த வீடியோவில் நான் ஹோலி பைபிளிலிருந்து எடுத்துக்கொண்ட பகுதி ஓல்டு டெஸ்ட்மென்ட், ஃபர்ஸ்ட் புக் ஆஃப் க்ரானிக்கிள்ஸ், குறிப்பேடுகள் முதல் புத்தகம், த சாப்டர் 60, த வேர்சஸ் 15 to 18, இறைவசனங்கள் 15 முதல் 18 வரை. இதில் இவ்வாறாக சொல்லப்பட்டது, வாட்ஸ் given there: never forget God's covenant which is made to last forever. Covenant made with Abraham. The promise made to Isaac. He made a covenant with Jacob which will last forever. He said to him, I'll give the land of Canaan. It will be your own possession. நான் உனக்கு கானான் நாட்டை தருவேன், அது என்றென்றும் உன்னுடைய நிலமாக இருக்கும், நாடாக இருக்கும்ன்றாரு. என்ன சொல்கிறாருன்னா, கடவுள் ஆபிரகாமுக்கு உடன் செய்து கொண்ட என்றும் உள்ள உடன்படிக்கையை நினைவு கூறுங்கள். ஈசாக்கு அவர் உறுதி கொடுத்த அந்த வாக்குறுதியையும் நினைவு கூறுங்கள். கடவுள் யாக்கோபுடனும் ஒரு உடன்படிக்கையை ஏற்படுத்தி கொண்டு அவரிடம் சொன்னார், உனக்கு நான் கானான் நாட்டை தருவேன். அவர் நம்முடைய கடவுள் வாக்கு தத்தம் செய்த தேவன், உடன்படிக்கையின் தேவன். ஆபிரகாமோடும் ஈசாக்கோடும் யாக்கோபோடும் செய்த உடன்படிக்கையை நினைவு கூற தவறவில்லை, மறக்கவில்லை. அது இஸ் அ ஃபெய்த்ஃபுல் காட். நம்ம கடவுள் ஃபெய்த்ஃபுல் காட். தம்முடைய உடன்படிக்கைக்கும் தாம் கொடுத்த வாக்குறுதிக்கும் பிரமாணிக்கம் உள்ளவர். அதனால தான் ஃபெய்த்ஃபுல் காட்னு சொல்கிறேன். நம்ம மறந்துடுவோன்னா, பட் காட் வில் நெவர் ஃபர்கெட். அதனால தான் கடவுள் அபிரகாமோடு செய்த உடன்படிக்கையும், அவர் கொடுத்த வாக்குறுதியும், ஈசாக்குக்கு உறுதி கொடுத்த ஆணையும், யாக்கோபோடு செய்து கொண்ட உடன்படிக்கையை மறக்காமல் அந்த வாக்குறுதியை அவர் நிறைவேற்றுகிறார். அந்த காலம், அவர் வைத்திருந்த காலம் நிறைவேறும் போது அதை நிறைவேற்றினார். த டிசெண்டன்ஸ் ஆஃப் ஏப்ரஹாம், அந்த அபிரகாமுடைய வழித்தோன்றல்கள் எகிப்தில் ஏறக்குறைய ஒரு 430 ஆண்டுகள் அடிமைகளாக இருந்தாங்க. அப்பொழுது உங்களுக்கு தெரியும், கடவுள் மோசேயை அழைத்து அவரையும் ஆரோனையும் அங்கே அனுப்பி தம் மக்களை மீட்டு கொண்டு வந்து 40 ஆண்டுகளை அங்கே பாலைவனத்தில் கடக்க செய்து தான் யாக்கோப்புக்கு சொன்ன அந்த பூமியை அவர் கானான் தேசத்தை அவர்களுக்கு உரிமையாக கொடுத்தார். வாக்குத்தத்தம் செய்த தேவன், வாக்கு மாறாத தேவன். அதை இந்த மலாக்கி புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம்.
அதிகாரம் 3 இறைவசனங்கள் 6. அதில் இவ்வாறு சொல்கிறார், I am the Lord God. I don't change. Therefore, you are not consumed. O sons of Jacob. யாக்கோபின் பிள்ளைகளே, நான் கடவுள், நான் இன்றும் மாறாதவர், அதனால்தான் நீங்கள் இன்னும் அழியவில்லை அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னா கடவுள் வாக்குத்தத்தம் செய்த தேவன், வாக்கு மாறாத தேவன், தாம் சொல்லை மறக்காத தேவன். அது அவர் வைத்திருந்த அந்த காலத்தில் அதன்படி எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். உங்கள் வாழ்விலும் சரி, என்னுடைய வாழ்விலும் சரி, எல்லோருடைய வாழ்விலும் சரி, நிச்சயமாக அவர் நம்மிடம் பேசியிருப்பார். அதையெல்லாம் அந்தந்த காலத்தில் அவருடைய திருவிழப்படி நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஓகேங்களா? இப்போது இந்த அது வந்து அந்த இதெல்லாம் பழைய உடன்படிக்கைங்க. ஓகே, இப்போ இந்த புதிய உடன்படிக்கையே இருக்குது. இந்த புதிய அப்போ ஆபிரகாம் கூட ஒரு மேட் எ கவனன்ட், யாக்கோப்போடும் செய்துக்கிட்டார், ஈசாக்கு கூடையும் கொடுத்தாரு, யாக்கோப்போடையும் உடன்படிக்கை செய்து கொண்டார். இப்போ இந்த புதிய ஏற்பாடில் பார்க்கும்போது இந்த எபிரேயருக்கு எழுதிய கடிதத்தில் அதிகாரம் 13 இறைவசனம் 20 இதில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, God has raised from death our Lord Jesus Christ, the great shepherd of the sheep, by a sacrificial death. The eternal covenant is sealed. அப்படின்னா புதிய உடன்படிக்கையை ஆண்டவராக இயேசுவினுடைய இரத்தத்தினால் நம்மிடம் செய்து கொண்டார். அப்போது ஆண்டவராகிய இயேசு தம்முடைய சிலுவை மரணத்தினால் இரத்தம் சிந்தி என்றென்றைக்கும் உள்ள ஒரு பெர்மனன்ட் நித்திய உடன்படிக்கையாக அதை மாற்றினார், செய்து கொண்டார். இதை தான் நம்ம இந்த மத்தேயு எழுதின கடைசியில் 26வது வருஷத்தில் பார்க்கும்போது, கடைசி ராவுணம்பின் போது ஆண்டவராகிய இயேசு பந்தியில் அமர்ந்திருக்கிறாரு தம்முடைய சீடர்கள் அப்போஸ்தலர்களோடு. அப்போது அவர் என்ன பண்ணுறாரு, அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி அதை பிட்டு அவர்கள் எல்லாம் கொடுத்து, இதை வாங்கி உண்ணுங்கள், இது என் உடல் என்றார். அது பிறகு ரசம் நிறைந்த கிண்ணத்தை எடுத்து கடவுளுக்கு நன்றி கூறி அதை அவர்களுக்கு அளித்து, இதில் உள்ளதை பெற்று பருகுங்கள், இது புதிய உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும் புதிய உடன்படிக்கையின் என் ரத்தம், புதிய உடன்படிக்கையின் என் ரத்தம் சொல்கிறாரு. அப்படின்னா பாருங்கள், புதிய உடைக்க நியூ கவனன்ட், அதாவது நித்தியத்துக்கும் பெர்மனன்ட், என்றென்றும் இனிமேல் உடன்படிக்கலை, அது ஆண்டவராக இயேசுவினுடைய இரத்தத்தினால் புதிய நித்திய என்றென்றைக்கும் உள்ள ஒரு நித்திய பெர்மனன்ட் கவனன்ட் ஒன்றை அங்கே செய்கிறார். கடவுள் ஆண்டவராக இயேசுவின் இரத்தத்தினால செய்கிறார். ஓகேங்களா? அப்படின்னா கடவுளை நம்ம நம்பணும். எப்படின்னா கடவுள் நம்ம வாக்கு நம்ம சொல்கிறத நம்ம மறந்துடுவோங்க, நம்ம செய்ய மாட்டோம் யாருக்குமே. பட்டு சொல்ல மறக்கிறதுக்கும் கொடுத்த வாக்கை மீறுறதுக்கும் அவர் மனுஷன் இல்லை, அவர் கடவுள். அதனால தான் அவரை வாக்குத்தத்தம் செய்த தேவன், உடன்படிக்கை செய்து கொண்ட தேவன், வாக்கு மாறாத தேவன். இஸ்ராயல் மக்களுக்கு எப்படி அவர்களுக்கு அளித்த அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி அந்த கானான் தேசத்தை கொடுத்து, அது மட்டும் இல்லை, பல நாடு பார்த்தாங்க, அவங்களுடைய பாவங்களுக்காக அவங்களை தண்டித்து பல தேசங்களுக்கு அவங்கள கையெழுத்து அவர்களை அடிமையாக செய்து மீண்டும் வாக்களித்து என்ன சொல்கிறார், உங்களை நான் மறுபடியும் மீட்டு கொண்டுட்டு வருவேன்னு சொல்லிட்டு அவர் மறுபடியும் சீரியாவிலிருந்தும் பேபிலோன்லேருந்தும் தம்முடைய மக்களை மீட்டு கொண்டு வந்தார். அது மட்டும் இல்லைங்க, 2000 வருஷத்துக்கு பிறகு
இல்லைங்களா? 2000 வருஷத்துக்கு பிறகு உலகெங்கும் சிதறடைந்த அந்த தன்னுடைய மக்களை அவர் கானான் தேசத்துக்கு போக வைத்தார். அப்படி இல்லைங்களா? இஸ்ரேல் என்ற ஒரு நாடு உருவாகியது. கடவுள் செய்து கடவுளுடைய திட்டம் நிறைவேறி இந்த காலத்தில் தான் இவ்வாறாகத்தான் அதை நிறைவேறணும். கடவுள் ஏற்கனவே தீர்மானித்தது, புதுசாக இல்லை, அது ஏற்கனவே தீர்மானித்த விஷயம். அதன் காலத்தில் அவருடைய திருவிழத்திற்கு ஏற்றபடி எல்லாமே கடவுளுடைய வார்த்தைகள் ஒன்றொன்று. அதனால தான் ஜீசஸ் சொன்னார், என்னுடைய இதில் உள்ள ஒரு புள்ளியாகலும் அழிந்தது, எல்லாம் நிறைவேறிக்கும் ஒரு புள்ளி கூட அழியாது அப்படின்னு சொல்கிறார். அதில் உள்ள என்னெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கோ அது எல்லாமே கடவுள் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும், ஜீசஸ் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிச்சயமாக வரும். உங்கள் வாழ்க்கையிலும் சரி, என் வாழ்க்கையிலும் சரி, மற்றவர்களுடைய வாழ்க்கையிலும் சரி, கடவுள் என்னென்ன தீர்மானித்திருக்கிறோம், என்னென்ன நமக்கு சொல்லியிருக்கோம், நிச்சயமாக நடக்கும். அதே இந்த தாவீதுக்கு சொன்னார் இல்லைங்களா? தாவீதுக்கு அவர் சொன்னார், இந்த பாடல் கூட ஒரு புகழ்ச்சி பாடல். தாவீது பட்ட இந்த பாடல் வந்து ஆக்சுவலாக இந்த உடன்படிக்கை பேழையை ஓபேத் ஏதோம் வீட்டிலிருந்து கொண்டு வந்து தாவீது நகருக்கு கொண்டு வந்து அந்த உடன்படிக்கை பேழை வைக்கிறதுக்கு தாவீது தயாரித்திருந்த அந்த கூடாரத்தில் வைக்கப்படுது. அப்போ தான் கடவுள் வந்து ஆசாபுக்கு அந்த புகழ்ச்சி பாடலை கொடுத்து பாட வைக்கிறாரு இல்லைங்களா? அதனுடைய ஒரு பகுதி தான் இப்போ நாம் வாசித்த அந்த பகுதி, குறிப்பேடுகளுடைய அந்த 16வது அதிகாரத்தில் 15 முதல் 18 வரை. ஓகேங்களா? அப்போது நம்ம கடவுள் வாக்கு தத்தம் செய்த தேவன், வாக்கு மாறாத தேவன். கடவுள் வந்து வாக்கு மாறாத தேவன், உண்மையுள்ள தேவன், சொல் தவறாத தேவன். அதை நிச்சயமாக நம்ம வாழ்க்கையில் நிறைவேற்றிய வாழ்க்கையில் நிறைய நடந்துருக்குங்க. அதனால் நானே ஒரு சாட்சி. அப்போது அவரை நம்பணும். அப்படின்னா இந்த வாக்குறுதிகளெல்லாம் நம்மளுடைய உள்ளத்தில் எப்பவுமே போட்டு போட்டு கொண்டு இருக்கணும். அவர் நிச்சயமாக நம்ம அப்படின்னா more than 100% we have to trust the Lord God. அவர் நிச்சயமாக நிறைவேற்றுவாருன்னு சொல்லி நம்பி அவரை எப்போதுமே புகழ்ந்து பாடணும். அதன் காலத்தில், ஏற்ற காலத்தில் அதன்படி அவர் திருவிழப்படி எல்லாத்தையுமே அவர் நிறைவேற்றுவார். ஓகேங்களா? வாக்கு தத்தம் செய்த தேவனே, வாக்கு மாற வல்ல தேவனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறேன், வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாற வல்ல தேவனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறேன், வல்ல ஆவி மாறி ஊற்றுவீர். இயேசுவே நீர் பெரியவர், இயேசுவே நீர் பரிசுத்தர், இயேசுவே நீர் நல்லவர், இயேசுவே நீர் வல்லவர். ஓகேங்க, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் லிஸ்னிங் டு மை வீடியோ. பாய் பாய்.